நாம் இப்போ இருக்கிற இந்தியா பத்தி பேசுறோம். ஆனா ரிட்டன் எவிடன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மண்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுதான் ப்ரீஹிஸ்டாரிக் இந்தியா. இந்த காலத்துக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் கிடையாது. கல் கருவிகள், தொல்பொருள் சான்றுகள் தான் நம்ம கைடு. இது முக்கியமாக பழைய கற்காலம், புதிய கற்காலம் மற்றும் உலோக காலம் என பிரிக்கப்படுகிறது. பழைய கற்கால மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்தார்கள். வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், இதுவே இக்கால மக்களோட வாழ்க்கை முறையா இருந்துச்சு. கரடுமுரடான கல் கருவிகள் தான் அக்கால மக்களின் டெக்னாலஜி. கற்களை உரசி நெருப்ப கண்டுபிடிச்சு சர்வைவல்ல ஒரு ரெவல்யூஷன் பண்ணாங்க. கிமு 10,000 முதல் கிமு 6,000க்கு இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலம், அதாவது மெசோலித்திக் ஏஜ்னு அழைக்கப்படுகிறது. இக்காலத்துல வாழ்ந்த மக்கள் சிறிய மைக்ரோலித்திக் டூல்ஸ பயன்படுத்தினாங்க. மீன் பிடித்தல் மற்றும் விலங்குகளை பழக்கவும் ஆரம்பிச்சாங்க. மூன்றாவதா கிமு 6,000 முதல் கிமு 1000 வரைக்கும் வாழ்ந்த மக்களை புதிய கற்கால மக்கள்னு சொல்றாங்க. இக்காலகட்டத்துல தான் விவசாயம் தொடங்கியது, மட்பாண்டங்கள் உருவானது, மக்கள் நிரந்தரமா வீடு கட்டி குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து வந்தது உலோக காலம். தாமிரம், வெண்கலம், பின்னர் இரும்பு. இது கலாச்சார வளர்ச்சியை வேகப்படுத்தியது. 1863 தமிழ்நாட்டின் பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் முதல் பழங்கால கருவியை கண்டுபிடித்தார். அதனால்தான் இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீஹிஸ்டரி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் பல்லாவரம் போன்ற பகுதிகளில் பழைய கற்காலம் முதல் பெருங்கற்காலம் வரை மனிதன் வாழ்ந்த சான்றுகள் கிடைக்கின்றன. பெரும்பாலும் இக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் குகைகளில் வாழ்ந்தனர் மற்றும் விலங்குகளின் தோலை ஆடையாக பயன்படுத்தினர். மேலும் நெருப்புதான் இவர்களின் முதன்மையான பாதுகாப்பாக இருந்தது. இந்த ப்ரீஹிஸ்டோரிக் காலம்தான் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு அடித்தளம் போட்டது. இதுதான் இந்தியாவின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.